வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீனவர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. நாட்டில் இன்று பலத்த மழை. யாழில் டெங்கு பரவும் வகையில் சூழலை பேணியவர்களுக்கு அபராதம். கேபிள் கார் உடைந்து விழுந்த விபத்து மற்றும் ஒரு பௌத்த பிக்கு சிகிச்சை பலனின்றி பலி. ஜப்பானை சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுர. விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு. இலங்கையில் விவாகரத்துகளின் எண்ணிக்கையில் உயர்வு. விஜயின் அரசியல் கூட்டம். பலி எண்ணிக்கை 39 ஆக அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். சிலாபம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் காலி தொடக்கம் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவும் வகையில் சூழலை பேணியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வெல்வெட்டித்துறை நகரசபை ஆளுகைக்கு உட்பட்ட தொண்டை மாநாறு பகுதியில் டெங்கு நோய் தொடர்பான சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது அந்த பகுதியில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய சூழலை பேணிய 10 ஆதன உரிமையாளர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர்கள் மன்றில் முன்னிலையாகினர். இதன்போது குறித்த 10 ஆதன உரிமையாளர்களும் தம்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா 8000 ரூபாய் வீதம் நீதிமன்றால் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. குருநாகலை மெல்சிரிபுரவின் பன்சிகம பகுதியில் பௌத்தவன ஆசிரமமாக உள்ள நாவுயன ஆரண்ய சேனாசனத்தில் பௌத்த பிக்குகளை ஏற்றிச் செல்லும் கேபிள் கார் அறுந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மற்றொரு பிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 24ஆம் திகதி இரவு 9 மணியளவில் புனித தலத்தில் மத சடங்குகளை முடித்துவிட்டு தியான மண்டபத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்து நடந்தபோது கேபிள் காரில் 13 பிக்குகள் பயணித்துள்ள நிலையில் அதில் 7 பிக்குகள் முன்னதாக உயிரிழந்தனர். அவர்களில் 3 ருமேனியா, ரஷ்யா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த வெளிநாட்டு பிக்குகள் என போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது கேபிள் காரிலிருந்து குதித்த 2 பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் மேலும் 4 பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 41 வயதுடைய மற்றொரு பௌத்த பிக்கு இன்று உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கேபிள் காரில் ஏற்றக்கூடிய அதிகூடிய எடையாக 500 கிலோகிராம் குறிப்பிடப்பட்டிருந்த போதும் 13 பிக்குகள் ஏற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாரம் தாங்காமல் கேபிள் காரின் கம்பி அறுந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அங்கு இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகிஹோ இசோமதா, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவித்துரு ஜனத் குமாரசிங்க மற்றும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதியை அமோகமாக வரவேற்றனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செப்டம்பர் 27 முதல் 30 வரை ஜப்பானில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார்.
செப்டம்பர் 27ஆம் தேதி ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறவுள்ள எக்ஸ்போ 2025 இலங்கை தின நிகழ்வில் அவர் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளவுள்ளார். இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகமும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது விஜயத்தின் போது ஜப்பான் பேரரசர் நருஹிட்டோவை சந்திக்க உள்ளதுடன் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவு அமைச்சர், பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். மேலும் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து டோக்கியோவில் ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையில் விவாகரத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. நாட்டில் 1.2 மில்லியன் குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ஸ்திரமான அடிப்படையில் நாட்டில் விவாகரத்துகள் அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. களனி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் அனுஷா எதிரிசிங் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இலங்கை சமூகத்தில் பெண்களின் வகிப்பாகம் மிகவும் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்ட வேண்டிய கட்டாய கடப்பாடு உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதன் மூலம் அவர்களது குடும்பங்களின் நலன்களை உறுதி செய்ய முடியும் என பேராசிரியர் அனுஷா எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் நேற்று கரூரில் நடத்திய அரசியல் கூட்டத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. அவர்களில் 5 சிறுவர்களும் 5 சிறுமிகளும் 17 பெண்களும் 12 ஆண்களும் அடங்குகின்றனர். அதே நேரம் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் 21 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இறந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு உடற்கூராய்வு நிறைவடைந்த சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கரூரிலிருந்து நேற்றைய தினம் விமானம் மூலம் உடனடியாக விஜய் சென்னைக்கு திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது எவ்வித பதிலையும் வழங்காமல் சென்றிருந்தார். இதனை அடுத்து சென்னை சென்ற அவர் தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளதாவது: தாங்க முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதயம் நொறுங்கி போயிருக்கின்றேன். தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன். கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.